ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டங்கள் கட்டாயம் என்ன செய்யும், நடக்கும். இப்பொழுது கொண்டு ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டங்கள்லாம் சிறப்பான திட்டங்கள். இப்போ நம்ம பகிர்ந்து கொண்டது, சாட்சியா சொன்னது, ஜெபம் பண்ணது, பகிர்மானம் பகிர்ந்து கொண்டது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஜெபாய்க்கு ஊழியத்துக்கு பின்னால ஒரு வித்தியாசமான ஒரு எழுப்புதல் ஒண்ணு இருக்கு. அதை நம்ம ஜெபம் பண்ணி இப்ப ஐக்கியங்கள்ல பங்கெடுத்துக்கிட்டு நம்மால செய்த முடிஞ்ச காரியத்தை தொடர்ந்து செய்வோம். ஆண்டவர் உதவி செய்வார். அர்த்த சித்தமாக நாளைக்கு 3ஆவது நாள் காலையில் 9:30 மணிக்கு 3ஆவது நாள் நிறைவு கூட்டம் நாளைக்கு நடந்து 2 மணிக்கு முடிஞ்சிடும். அதுக்கு அப்போட முடியும். எல்லாரும் ஜெபிங்க, வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வசனம் வாசிப்போம். 2 பேதுரு 1ஆவது அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். கொட்டி வளர்ச்சி எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் வளர்த்துருவோமா? இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு, ஆனா அது காணாது. இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதிக ஜாக்கிரதை இருக்கு. அடுத்தது விசுவாசம் இருக்கு, தைரியம் இருக்கு, ஞானம் இருக்கு, நிச்சயடக்கம் இருக்கு, பொறுமை இருக்கு, தேவபக்தி இருக்கு, சகோதர சிநேகம் இருக்கு. எல்லாமே நம்மகிட்ட ஓரளவு இருக்கு, ஆனா இது காணாது, இது பத்தாது. ஏன்னா ஒரு பஸ்ல வர டிரைவர்கிட்ட ஒரு காரியத்தை வாங்கி முடிக்கிறது கூட எவ்வளவு போராடி ஜெயிக்க விட்டுருக்கு, சின்ன விஷயம். அதே மாதிரி நம்ம ஆவிகள லோகத்துடைய ரவிக்கு ஜெகன் ரவி சொல்லுவான், காலையில இருந்து சாயங்காலம் வரை எங்கேயும் எரிச்ச முடியாது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஊழிகள் செய்யற எல்லாருக்குமே நூதனமான பிரச்சனைகள் நிறைய வரத்தான் செய்யுது. இது ஏன் வருது நம்ம கேட்கறத விட இதை கடந்து போக எங்களுக்கு பலன் தர நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அது நிற்காது வந்துடும். ஆனா கடந்து போக பலன் தரும் ஆண்டவரேன்னு சொன்னா பலன் தருவார். இப்ப இவ்வளவு காரியங்களும் நம்ம நடைமுறையில் இருக்க போய் தான் இவ்வளவாத ஓரளவு விசுவாச ஊழியத்துல நம்ம எல்லாம் நிற்க முடியுது. ஆனா இதெல்லாம் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு அந்த 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னா இன்னும் நிறைய காரியம் நமக்கு ஜெயம் கிடைக்கும். ஊழியத்துல ஜெயம் கிடைக்கும், குடும்பத்துல ஜெயம் கிடைக்கும். அன்பை வெளிப்படுத்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அன்பை பற்றி ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் முடிச்சிருந்தேன். இந்த பக்கத்துல கொஞ்சம் வீட்டுல ஆட்கள் வாடகைக்கு இருக்காங்க. அவங்க யார் வீட்லயே ஒரு வீட்டுல கிண்ணி கோழி வளர்க்காங்க. கிண்ணி கோழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மாதிரி ஒடி சத்தமா இருக்கும், கிசி மாதிரி கிட்டி சத்தமாடும். யார் வீட்டுல வளர்க்காங்க. அந்த கோழி என்ன செய்யணும்னு கேட்டா சோறை தாண்டி இங்க வந்து அந்த ஏதாவது புழுகளுக்கு வச்சுட்டு வரும். இங்க நம்ம இடத்துக்கு பொறுப்பா இருக்கிறவரை அந்த கிண்ணி கோழியை கண்டோன்னு விரட்டி விட்டு ஓடி போயிடும். அது சத்தம் போட்டு பார்த்தா அடிபட்டு போற மாதிரி அது செய்யும். ஓடு சத்தத்துக்கு கண்ட உடனே எனக்கு ஒரு மனசுல ஒரு நாள் இந்த கிண்ணி கோழியை நம்ம வசமா செய்யணும், கொண்டு வரணும். அது எங்கே போற ஆளை கண்டு பயந்து அந்த சோறு பக்கமா போய் அங்க போய் ஏற்ற போட்டாது. வரும்போது உள்ள காலையில் வருவேன், சில நேரம் வருவேன், ஜோனுக்கு வருவேன். உள்ள வரும்போது மனசுல ஜோம் பண்ணு, அது கிண்ணி கோழி பயப்படக்கூடாது. கிண்ணி கோழி என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அது எனக்கு விரோதியும் இல்லை, நான் விரோதியும் கிடையாது. ஏதோ சூழ்நிலையில போயிட்டு போகுது. ஜோ மட்டும் நான் ஏதாவது வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பேன். அன்பை கூட்டி வளர்க்கிற ஆவியான கிரேசி ஆரம்பிச்சேன். அந்த ஒரு நாள் கிண்ணி கோழி உள்ள வந்துச்சு. வரட்டு தான் அன்னைக்கு வந்து இல்லை இல்லை. சரி, அது நான் வரட்டு பயந்து பேருந்து ஓடிச்சு. 2 நாள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சொல்ல உள்ள வந்துச்சு.
வந்தோடனே என்ன செய்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அதோடைய ஒரிஜினல் சவுண்ட்ல அப்படியே மெதுவாக சத்தம் போட்டு இது வரைக்கும் வந்துச்சு. இது வரைக்கும் வருது, முன்னாடி நம்ம கண்டாலே விஷயம் ஓடுமே இது வரைக்கும் வருதுன்னு சொல்லி இதை உட்காந்துட்டு அது நான் பார்க்குற மாதிரி தெரியாம அது அப்படி மெதுவாக பக்கத்தில் வந்துட்டே இருந்துச்சு. கிண்ணி கோழி பக்கத்தில் வருது. அன்பை கூட்டி வளர்ந்தீங்க. கிண்ணி கோழிக்கு அன்பை கூட்டி வளர்த்தா கூட்டி வழங்கினார். அது ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதாவது புழு பூச்சி கிடக்கும் கரைக்கு போகும். அதை நம்ம அடிச்சு சாப்பிட போகிறோமா, அது நம்ம தேவையா, நம்ம அதுக்கு தேவையா, அது ஒன்றும் இல்லை. ஒரு 2 நாள் போச்சு இதுலே வந்து நிற்கும். நான் யோசித்தேன், அங்கே இருந்து சத்தம் போடுறது இங்கே நின்னாலும் சதப்படாமல் என்ன செய்யுது. நான் அப்படி பயப்படி பொங்கி கண்ணுடி பாதிட்டு ஏன்னா பயந்துடக்கூடாதுங்க. பயந்துடக்கூடாது. அப்படி பாதிட்டு இப்படி பாதிட்டு அது நிற்கிற மாதிரி தெரியும். ஒரு நாள் கொஞ்சம் சோறு கொண்டு வந்து சோறு கொண்டு வந்து இந்த கிணி கோழிக்கு தான் கொடுத்து பார்ப்போம். அது அதனுடைய அன்பு பெருசு, நம்முடைய அன்பு பெருசு, இயேசுவின் அன்பு பெருசுன்னு அது புரியுதோ புரியலையோ வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். அது அப்புறம் 2 நாள் ஆச்சு. கீழே ஒரு கார் பழையணும், ஒரு கார் நின்று காருக்கு பின்னால் உள்ள உயர்ந்து நான் அதை ஒன்றும் சொல்லவும் இல்லை. அங்கே வந்தது தெரியாது, போனது தெரியாது. அது வருது சேர் இதில் போட்டிருந்தேன். இது பக்கம் வந்துடுது, இது பக்கம் வந்துடுது. நான் கையை தொக்க போட்டோம்னா அது தலையில தொடுது. என் கை அது தலையில கை தொடுது. போர் ஒன்று வந்து 2 பறக்க கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டு அது சோத்துக்கெல்லாம் வரல. அன்பு ஏங்கி வருது. இந்த காலுக்குள்ள போனா உனக்கு விளக்கி அடிக்குவாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்கி கை போட்டு அந்த கிண்ணிக்கூடிய ஆசை எழுதி மனசுக்குள்ள ஜோமுடுவேன். அது அப்படியே இன்னைக்கு படுத்துக்குது. விரண்டு அடிச்சு ஓடுது. இங்கே வந்து படுத்துக்குது. அவ்வளோதான். அந்த சம்பவத்தோட என்ன செய்யுது முடியுது. அப்பதான் யோசித்தேன், அன்பை கூட்டி நம்முடைய மனைவிமார்ட்ட சில நேரம் இப்படி குணங்கள் இருக்கு. நம்முடைய கணவன்மார்களாகிய நம்மகிட்ட நிறைய குணங்கள் இருக்கு. ஊழியத்தில் இருக்கும், எல்லாத்திலும் இருக்கும். எல்லாத்தையும் உடச்சி தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா ஜெபம். அன்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அன்புக்காக ஜெபம் பண்ணும்போது சாதாரண கிண்ணிக்கோழி தான். அது ரட்சிக்கப்பட்டு பரவாயில்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஆண்டவர் செய்கிறாரு. அது நமக்கு வெளிப்பாடாம இருக்குது. இப்போ 2 மாசமா செய்யல வரல, வராம போட்டோம், அவசரம். அன்பை கூட்டி வளர்ந்து இப்படி அன்பை கூட்டி வழங்கினால் இப்படிப்பட்ட மிருகங்கள் பறவைகளை கூட நம்ம என்ன செய்ய முடியும்? ஆதாயம் பண்ணி ஆட்களே ஆதாயம் பண்ணி ஆசீர்வதிக்கலாம். அது இல்லையா? மை பாடாத நாட்களும் இல்லையே,
அதனால் நான் சுத்தமானே செய்தீரே பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லை பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் பொருத்தனைகள் நிறைவேற்றி உம்மை உயர்த்துவேன் அம்மா உங்கள் பிள்ளையை ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் மாறாத நாட்கள் இல்லையே இல்லையே மாறாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத என் அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் குருத்தியில் என் அலைச்சல்களை எண்ணினே கண்ணீரும் குருத்தியில் நன்மை தருபவரே நம்புவேன் நான் எந்த நிலையை ஐந்து நன்மை தருபவரே நம்புவேன் நான் எந்த மழையோ உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லை பாடாத நாட்கள் தேடாத நாட்கள் நமக்கு வேண்டாம் அவரை தேடி பாடி அவரை நாடி வல்லமே நம்ம மூலமா வரக்கூடிய காலங்கள்லாம் பெரிய எழுப்புதலுக்காக தான் நம்மளை ஆயிரம் ஊருக்கு ஒருத்தர் வம்சத்தில் 2 பேருமாக தெரிஞ்சிருந்திருக்காரு நமக்கு இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கு அதோடு சேர்ந்து நம்ம ஆண்டவர் மையப்படுத்துவோம் அன்பை கூட்டி வளர்ந்து அன்பை கூட்டி வளர்ந்துங்கள் கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தனியும் தான் தீர்க்க தரிசனம் அதே நேரத்தில் யுத்தங்களையும் செய்தி கேள்விப்படுவீர்கள் கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு நான் போட்டு நாளை காலத்தை அடிச்சு நிற்க போறான்னு நினைச்சக்கூடாது அது ஒரு 10 நாள் லேட் ஆகும் அது ஒரு 30 நாள் பெண்டிங் போட்டுருவாங்க எதுக்கு அந்த 30 நாள் பெண்டிங்னு கேட்டா அந்த இவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எவரும் அழிஞ்சு போயிடக்கூடாது அது கூட எல்லாரும் பணம் திருப்பி என்ன செய்யட்டும் வரட்டும்னு சொல்லித்தான் ஆண்டவர் என்ன தெரிஞ்சுட்டு இருக்காரு அறிமுகம் செய்ததில் நான் சொல்லலை எனக்கு இந்த ஒரு தான் சுதந்திரம் எனக்கு ஞானப்பிரகாசம் ஞானம் இல்லாமல் இருந்தேன் ஆண்டவர்கள் வந்த பிறகு கொஞ்சம் ஞானத்தை தந்துட்டேன் இன்னும் ஞானம் எனக்கு நிறைய வேணும் வயசு 73 முடிஞ்சு 74 நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் பலகீனம் இருக்கு உடம்புல அதெல்லாம் மாற முடியும் உங்களுக்கு தான் போகணும் உங்களுக்காக நாங்களும் எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்கோம் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டங்களை வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேற்றுவார் எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை சொல்லி யாராவது ஜெபம் ஆமே ஆமே அன்பின் அபிஷேகம் எப்படி நம்ம கிடைக்கும்னு சொன்னா ரோமர் 5வது அதிகாரம் முதல் வசனம் யாராவது வாசிங்க ரோமர் 5:1 ரோமர் 5:1 இவ்விதமாக நான் விசுவாசத்தினாலே படியால் ஆண்டவர்கிட்ட சமாதானம் பெற்றிருக்கிறோம் 5வது வசனம் ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட அதான் கவனிங்க பரிசுத்தாவி ஏன் நம்ம கேட்கிறோம் அப்படின்னு கேட்டா அது ஒரு அன்பு நம்ம அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி வசனத்தை படிச்சு ஜெபம் பண்ணி இப்படி கூடுறவங்களுக்கெல்லாம் வந்து போயிட்டு
பேசும்போது ஆண்டவர் அந்த அன்பின் ஆவியை நமக்கு என்ன செய்றாரு?